இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டோட பூஜை ரூமே ஒரு தனி கலையாக இருக்குங்க. இதுக்கு உங்ககிட்ட எந்த காயின் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே மாதிரி காயினாக எடுத்துக்கோங்க. ₹1, ₹5, ₹10 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ₹5 காயின் எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் கை பட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காயினை முதல்ல தட்டில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, அதுக்கு பிறகு கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சம் காய்ச்சாத பால் இதையும் ஊற்றி அதை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருங்க. செல்லோ டேப் எடுத்து அது நீட்டமாக ஒரு டேபிளில் வச்சுட்டு அதில் ₹5 காயினை ஒன்று ஒன்றா ஒட்டி வைங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக ஒட்டிக்கிட்டே வாங்க. அதுக்கு பிறகு ஒரு ₹10 காயின் எடுத்து அதை நடுவில் வச்சு அதை சுற்றி ₹5 காயின் வச்சு டாலர் மாதிரி வச்சுருங்க. அந்த காயினுக்கு மேலேயும் இன்னொரு செல்லோ டேப் போட்டு நீட்டமாக ஒட்டிடுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு பிறகு மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அந்த காயின் மேலே மஞ்சள் குங்குமத்தை வைக்க தொடங்கிடலாம். அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் அதில் போட்டு அலங்காரம் பண்ணுங்கள். இதே போல் 2 மாலை ரெடி பண்ணிட்டேன். 2 மாலையும் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வெங்கடாஜலபதி, பத்மாவதி தாயார் படம் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் 2 மாலை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.